No women were harmed in this vlog intentionally. எங்களின் செயல்களால் எந்த பெண்களும் நோக்கமுடன் பாதிக்கப்படவில்லை. This vlog does not include any spoilers. Also, this vlog is not a paid promotion or a film review. ரன்னண்ணா ரன்னண்ணே நானே நன்னா சத்தினம் தைதை நானே நன்னா சொல்லமா சொல்லு நானே ரன்னண்ணே நானண்ணா. ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அனதர் vlog. ஸோ இன்னைக்கு இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கோம். அண்ட் வி ஆர் கோயிங் டு வாட்ச் தூரந்தர் அப்படின்றத தூரந்தர் 2 தான். எப்போதும் போல யாரு வரமாட்டா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு லேட்டா வருவான் இல்ல வரமாட்டா. அப்படி இன்னைக்கு வரல, ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணிட்டாரு. ஆமா. ஸோ அதுக்கான ரீசன் என்னங்க பை சொல்லுங்க. கேட்டு போட்டாங்க. நம்ம ரீசன் வந்து அதுதான். இப்போ எப்படி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பதுங்கி இருந்தாரோ ரன்வீர் சிங், அந்த மாதிரி இந்த தடவை அவன் பதுங்கி இருக்கானா. அடுத்தது ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாப்டர் எடுத்துட்டு வருவான். அதுதாங்க, அதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழில் ஓப்பன் பண்ணி பூரா ப்ரீமியர் ஷோ எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஹிந்தியில் மட்டும்தான் ஓடுது. நம்ம ரெண்டு தமிழில் வரலன்னா என்ன, ஹிந்தியில ஆக்சுவலி அது என்ன ஆச்சுன்னா தமிழ்ல புக் பண்ணிட்டோம் நாங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் எந்திரிச்சு பார்க்குற ஒரு 2 o'clock மெயில் வருது, யுவர் அமௌண்ட் ஹேஸ் பின் ரீஃபண்ட். என்னடா அப்படின்னு பார்த்தா போய் நியூஸ்லாம் போய் பார்த்தா தமிழ் ப்ரீமியர் ஷோ ஆஃப் துரந்தர் மட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்னங்க இன்னும் சர்டிஃபிகேஷனே பண்ணலையாமா. அது எப்போ ரிலீஸ் ஆகி எப்போ சர்டிஃபிகேஷன் பண்ணி எப்போ ரிலீஸ் ஆகிறதுன்ட்டு பெசாட்டிக் ஹிந்திலேயே போயிடுவோம். நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, சப்டைட்டில்ஸ் இருக்கு. இல்லைனாலுமே இவரெல்லாம் தலைவர்லாம் 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் அங்கே மும்பையில் இருந்திருக்கா. அப்படி ஹிந்தியில் ஏக் மே தேராகே கல்கா தேராகே அப்படின்றது ஏகே லைஃப். நீ எல்லாம் என்னடா பாய் அப்படிங்கிறது அவ்வளோதாங்க ஹிந்தி. இதில் என்னங்க இருக்க போகுதுன்ட்டு நாங்களும் அழுத்திட்டோம். ஏன்னா பார்ட் 1ல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் டப்பு நல்லா இருந்துச்சு, ஓகே டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. பாட்டெல்லாம் அப்படி ஹிந்தியிலே வச்சுட்டாங்க, சரி தொட வேணாம் அப்படின்ட்டு. ஐ லைக் த அப்ரோச், நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆனால் எதுக்கு யூடியூப்ல மறுபடியும் நீங்கள் தமிழில் அந்த பாட்டு விட்டீங்க எங்களுக்கு தெரியல. டி சீரீஸை வன்மையாக கண்டிக்கிறோம். எதுக்கு பாட்டு விட்டீங்கன்னு தெரியல. கெகராவோலாம் கேட்டு பாய் வந்து காலர் டியூனே வச்சிட்டேன். அப்படி அதெல்லாம் கேட்டு ஹிந்தி பாட்டு காலர் டியூன் ஹிந்தி அதான் கெகராவான்னு சொல்றாங்கல்ல, அந்த டேர்ம்ல நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து திடீர்னு ஒரு நாள் காலையில மடிசாயவா அப்படின்னு மடிசாயவா அப்படின்ட்டு ஒரு டேக்லீனை பார்த்து நல்லா நெஞ்ச புடிச்சிட்டு உட்காந்துட்டு ஐயோ என்ன காத்திருக்காரு. அப்ப அப்படியே போடுறாடுங்க மடிசாயவா அப்படின்னு. இதை விட மோசமா இருக்கு. இப்ப நான் பண்ணல, இதை விட மோசமா இருக்கும். இதவே கேட்டு போயிடலாம். மோசமா எதுவுமே இருக்காரா. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. சரி ஹிந்தியில பாக்குறோம், இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆனா 4 மணி நேரம் 5 மணி நேரம்ன்றாங்க. என்ன நிலைமையில காலையில வருவோம்னு தெரியல. ஏன்னா போறது நைட் ஷோ. இல்ல நாங்க ஒன்னும் சாப்பிட வேற இல்லையா. ஆமா சாப்பிட வேற இல்ல, ஹோட்டல்ஸ் தேடிட்டு இருக்கோம். ஓகே ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ரெஸ்டாரண்ட் அண்ட் வி ஹேவிங் அ டின்னர் ரைட்டா. அதனால போயிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். பாய் தயவு செஞ்சு இதை போட்டுறாதீங்க. இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டோம் ஸ்க்ரீனில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படம் போட்டுருவாங்க. செம்ம கூட்டங்க, ஹெவியாக வெயிட் பண்ணிருக்கோம். படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு செம்ம வைப்பாக இருக்க போது. பரவாயில்ல, ஹிந்தி படத்துக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்களா இவ்வளோ ரெஸ்பான்ஸு, அதுவும் ஹிந்தியில். என் பேர் கரசாமி, என்ன கரன்னு கூப்பிடுவாங்க.
அதுதான் ஹைலைட்டு. நைட் ஷோ வேறு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் அப்படியே அப்டேட் பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்க்ரீனில் கேன்சல் ஆயிடுச்சு. எப்பிக்கில் புக் பண்ணவங்க மட்டும்தான் இங்கே உட்காரணும் அப்படின்ட்டானுங்க. எல்லோரும் குந்தளிச்சுட்டு போய் சண்டை போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு படம் அதுவும் ஃப்ரேம் வேறு அருமையாக வச்சுருக்காங்க. படம் இன்றைக்கி ஆரம்பிப்பான்னு தெரில, பட் ஆரம்பிச்சிருவாங்க. கூடிய சீக்கிரம் பார்த்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எரிகுண்டு எல்லாரும் சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் ஜாலியாக உட்காந்து வெயிட் பண்ணிருக்கோம். சண்டையெல்லாம் உட்காந்து கொலா சண்டையெல்லாம் பார்த்து போட்டு அடி கொத்தளிக்கிறானுங்க பாருங்க. பயங்கர ஒரு ஃபைட்டு. அதெல்லாம் எப்படி நீங்களாம் என்ன ஆவாரியோ மூமெண்ட் அளவு டு டிரைவ் அப்படின்றானுங்க. கொஞ்சம் ஒரே பரபரப்பாக இருக்குது. இந்த சண்டையெல்லாம் காம கிருத்திசனோட காமிச்சு மனசை தேர்த்துறாங்க. பரவாயில்ல, நல்ல ஃப்ரேம் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்து உற்சாகப்படும் மாதிரி தாழ்மையோட கேட்டுக்கிறேன்றாங்க. பரவாயில்லைங்க, 12 மணி ஆனாலும் படம் பார்க்காம போறது. துரந்தர் காட்டுறதுல அந்த படத்துல வர ஆக்ஷன்ஸோட இங்க வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் மிரட்டிட்டு இருக்கு. அடிச்சு சீட்ல இதெல்லாம் பறக்கிறானுங்க. சட்டார்ன்றாங்க. அதனால பார்த்துட்டு படமே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருந்து நம்ம என்னன்னு பார்த்துட்டு நம்ம அப்டேட் பண்றோம். படம் போடுவாங்களா பாய்? போடுவாங்க இன்னைக்கு படம் பட்டம் மிரட்டி விட்டுருச்சு. இன்டர்வல்ல என்ன இவ்வளவு இல்லைன்னா உட்கார முடியாது. இப்பதான் வந்து நீ 2 மணி நேரம் முடிஞ்சா பார்த்தா இப்பதான் இன்டர்வல்ன்றாங்க. ஆனா பட்டம் ரொம்ப தெரிக்குது எல்லாம். அது மட்டும் இல்லாம படமே வந்துட்டு கிட்டத்தட்ட அட்ரினலின் பம்ப்ஸுங்க. நான் வந்து ஃபுல் படம் முடிச்சுட்டு சொல்றேன். இப்ப என்னால பேச முடியாத நிலவையில இருக்கேன் நானு. ஆனால் சீரியஸா பார்க்கணுங்க. பயங்கரமா இருக்குங்க. ப்ரீமியர் ஷோ வந்தது உண்மையாவே ஒர்த்துங்க. செம்ம ஒர்த்து. 5 சாட் கட். நாளைக்கு தமிழ் வரல அப்படின்னா ஹிந்திலே வந்து பாருங்க, புரியுது. பெஸ்ட் வந்துருங்க. நீங்க சூப்பரா இருக்கு. கட்டி விடாம உண்மையா சரிப்பா. மணமகளே வாவா, நீ வலது காலை எடுத்து வைத்து வாவா. உனக்கு பாப்கார்ன் கிடையாது. சரி, நான் உள்ள போய் சாப்பிட்டு இன்டர்வல் முடிச்சுட்டு படம் முடிச்சுட்டு நாங்கள் ரிவ்யூ சொல்றோம். பாருங்க, திடீர்னு பயமுறுத்தி விட்டானுங்க. ஃபயர் அலாம்லாம் அடிக்குது தேட்டரில். என்னடா நடக்குதுன்ற மாதிரி பார்த்தா ஃபேக் அலாம்ன்றானுங்க. என்ன சொல்கிறானுங்க ஒன்றுமே புரியலைங்க. பேனிக்கிலே வச்சுருக்கானுங்க படம் பூரா. ஃபயர் அலாம் அடிச்சிட்டு இருக்கு. படம் வேற ஓடிட்டு பாதியிலே நின்று வச்சிருக்கானுங்க. வந்ததுலேருந்தே ஒரே பதட்டமாகவே இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கோம். படம் அங்க பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, இங்க ஃபயர் அலாம் போடுறானுங்க. உண்மையான தரமான துரந்தர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. பீக்கு. அதாவது மணி இப்போ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4:23. அப்படி ஒரு படம், சரியான படம் துரந்தர் த ரிவெஞ்ச். ஆக்சுவலாக இது வந்து ரிவ்யூ நினைக்காதீங்க, பட் நான் படத்தை பற்றி எந்த வித ஸ்பாய்லருமே இல்லாமல் என்ன சொல்லணும்னா, இந்தியாவுக்கு எப்படி ஒரு நேஷ்னல் அனிமல், நேஷ்னல் ஃப்ளார் இருக்கோ, இந்தியாவோட நேஷ்னல் ஃபிலிம் இது. சீரியஸாங்க அப்படி ஒரு படம், ஒரு செம்ம இம்பேக்ட். ஆதித்யா தார், எனக்கு உன் டேஸ்ட் பற்றி தெரியும், யாமி கௌதம். ஆனால் இவ்வளோ நல்ல டேஸ்ட் இருக்குன்னு, அதை தாண்டி இப்படி ஒரு பெரிய டேஸ்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸாங்க, இவ்வளோ வந்து ஒரு போல்டாக ஒரு நிறைய விஷயம் வந்து நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடந்திருக்கு, சொல்லியிருக்காரு. இல்லை, நல்லா சூப்பரான படம். நான் என்ன சொல்கிறேன், நான் இந்த செஞ்சுரியில் பார்த்த ஒரு நல்ல படம்னு சொல்லுவேன் உண்மையாகவே. அதுவும் பார்ட் 2ல், அதாவது ஏன்னா பார்ட் 1 எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும், நம்ம அதை பார்த்துருக்கோம். பட்டு பார்ட் 2 வந்து 100 மடங்கு பெட்டராக இருக்கும். இல்லை, அது எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, பார்ட் 2 சொல்லி சொதப்பிடுவாங்க நிறையா பேர். நாங்களே வந்து என்ன பாய் பார்ட் 1 ஒரு இப்படி ஒரு ஹைப்பு கொடுத்துட்டு இப்போ பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது, எப்படி கன்வின்ஸ் ஆகிற மாதிரி எடுத்துருவானா இல்லை என்ன ஏது? அதுவும் அவன் வந்து ஒரே வார்த்தையில நான் யாமி கௌதம் புருஷன் சொன்ன மாதிரி அவ்வளோதான். பக்காங்க. நீங்கள் அதில் எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே நீங்கள் வந்து இப்போ அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமோட்டோகிராஃபி பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமுக்கு ஃப்ரேமு பீக்கு. அதே மாதிரி மியூசிக்னு வந்துட்டா அதுவும் ஃபுல் சாட்டிஸ்ஃபை. நாங்கள் அந்த ஆக்சுவலாக நேற்றே ஃபுல் ஆல்பம் வந்துருச்சு, எதுவுமே நாங்கள் கேட்கல. அப்படியே
இடையில ஒரு கால் வந்தனால கட் பண்ணி வைக்கிற மாதிரி கட் ஆயிடுச்சு. பண்ணி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 4:23 யாரு கூப்பிடுவா? உங்களுக்கு யாராவது கூப்பிடுவா? எனக்கு எங்கள் அம்மா தான் கூப்பிடுவாங்க, வேற யாரும் கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை. அதுதாங்க, அதாவது என்ன சொல்லணும்னா அந்த டெம்ப்ளேட் தான் பீக் 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 சினிமாங்க. வாரே வா, ஐயோ அது வந்து இல்லை, நான் அது ஆக்சுவலாக சினிமா விட்டாருங்க. எல்லாமே ஓகே. நான் அவ்வளோதான் சினிமாவை பற்றி பேச விரும்பல. போய் தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணணுங்க, கொண்டாடணுங்க. இந்த படம்லாம் அப்படி பண்ணி வச்சிருக்காரு. அவுட் ஆஃப் சினிமா வந்தோம்னா ஆனா எங்க கூட வர வேண்டிய நீ நான் சொல்லி முடிச்சிரு. அப்புறம் நீ இடையில வந்து நான் பேசுறேன் பாணி. ஒரு மெயினான விஷயம் வந்து என்னன்னா, இது வந்து நாங்க வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் டு பிராட்வே சினிமாஸ், அதுவும் அந்த எபிக் ஸ்க்ரீனுக்கு. ஏன்னா ஸ்க்ரீன் வைஸாக அது நல்லா இருந்துச்சு. பட் ஹைலைட் என்னன்னா இந்த 4DX வேற என்னென்ன பாய் இருக்கு, பிக்சலு, இவங்க மொபைல் இல்ல பாய் PXL ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, சென்னையில இருக்கு. அந்த அந்த தேட்டருக்கு போயிருந்தா கூட, ஏன்னா 4DX அந்த பிளட் எஃபெக்ட் அது இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்ல. நீங்க பார்த்துருக்கீங்களா? கொச்சி இல்லடா, அங்கெல்லாம் நான் பார்த்ததில்ல. சரி, இங்கே வந்தோடனே ஒரு ஒரு சீனு பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு சீனு. அதுல வந்து அதுல வந்து நாங்க முன்னாடி கிளிப்ஸ் நாங்க அட்டாச் பண்ணிருப்போம். என்னாச்சு, நான் வந்து இன்னும் அவனக்கார நல்லா சொல்றேன். என்னாச்சு ஆக்சுவலா அந்த ஒரு பிளாஸ்ட் சீனு பின்னாடி வந்து வெளிச்சம் வருது. நான் அவனை கூப்பிட்டு ஃபயர் எல்லாம் அடிக்குதுடா அப்படிங்கிறேன். அந்த படத்துக்காக அந்த எஃபெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு. உண்மையாவே ஃபயர் எல்லாம் அடிக்குது, பாதி பேர் ஓடுறாங்க. நான் சீனை உட்காந்து ஏதாவது எஃபெக்ட் கொடுப்பாங்க, விட்டுருக்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு போயின்னு பார்த்தா உண்மையாவே ஃபயர் அடிக்குது. படத்தை ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. நாங்கெல்லாம் போயிட்டோம். அப்புறம் பார்த்தா அப்புறம் அது இதுட்டு இல்ல அதுதான் அவுட் ஆஃப் சினிமா பேசணும்னா, உண்மையாவே போன உடனே வந்து இந்த தியேட்டர் இஷ்யூ, ஸ்கிரீன் அலாட்மெண்ட் பண்றதுல ஒரு இஷ்யூ, சண்டை, இடையில ஃபயர் அலாரம் ஒரு சண்டை, இடையில லைட் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறான்னு ஒரு சண்டை, ஒரு உண்மையான துரந்தருக்குள்ள ஒரு துரந்தல் வாழ்ந்துட்டு வந்தோம் நாங்க. அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எங்களுக்கு வந்து மனமார்ந்தமா நாங்க வந்து என்னது அது ஆத்மாவா ஃபீல் பண்ணி நாங்க அது பார்த்தது வந்து இன்னும் வந்து ஒரு உச்சக்கட்ட ஹாப்பினஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம மொத்தமா சினிமா விட்டு வெளில வந்தோம்னா, இது வந்து படத்தை தாண்டி ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாவே ஜாலியா கார்ல போயிட்டு அந்த ஊர் கோயம்புத்தூருக்கு நீங்க ஒரு டீ கடை கூட இருக்க மாட்டேங்குது. அதாவதுங்க, நான் வந்து இது வந்து அதாவது நான் இப்பயே டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். எந்த யாரையுமே நான் வந்து புண்படுத்தும் நோக்கத்துக்கு நான் சொல்லலை. நம்பி சொல்கிறேன் பாய். நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரேஸ் கோர்ஸ் போகலாம். அங்கே ஒரு எப்படியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் குறைச்சலாவது இருந்துருவாங்கன்னு கோயம்புத்தூர் பீப்புளை நம்பி சொன்னேன். உங்க நம்மளுக்கு சிறப்பாக பண்ணிட்டீங்கன்ற மாதிரி போனா ஒரு ஆள் கிடையாது. கேட்டா நைட் லைஃப் அப்படி இப்படின்றீங்க, பார்த்தா யாரையுமே காணோம். அது இத்தனைக்கும் போனோம். எத்தனை மணிக்கு ஒரு 3:30 வாக்கில் நாங்கள் போயிருப்போம். 3:30க்கு நோ பீப்புள். இது என்னடா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, பெங்களூர் பாயெல்லாம் மும்பையெல்லாம் வாழ்ந்துட்டு வந்திருக்கா அப்படி. நானும் பெங்களூர் லைஃப்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நைட்டில் யாரும் இல்லைன்னா எப்படி நம்பி கூப்பிட்டு போகிறேன் பாய். ரேஸ் கோர்ஸ்லாம் போனால் நீங்கள் வேணா பாருங்க, கோயம்புத்தூர் பீப்புளாக நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஆள் இல்லை, 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. சரி, எப்படி ஆள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்கெல்லாம் போலீஸ் எலெக்ஷன் கமிஷனுக்காக நின்றுட்டு இருக்காங்க. ஆலம்பட்டி ரங்கராஜ் எந்த இருக்காரு? கோயம்புத்தூர் இருக்காரு. ஏமாத்தத்தை பத்தி பேசுறீங்க? அதுக்கு அவர்த்தால கேட்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், இங்க எங்க கேங்குக்குள்ள சித்தப்பா மிஸ் பண்ணிட்டான். சீரியஸா அது வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு படத்தை தாண்டி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது, நாங்கள் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாளைக்கு வந்து நம்ம என் பசங்ககிட்டையும் பேர பசங்ககிட்டையும் இப்பெல்லாம் அவங்க அப்பா போனண்டா, இப்பெல்லாம் அவங்க அப்பாவுக்கு நடந்துச்சுடா சொல்ல நாங்கள்லாம் போய் கதையை கிரியேட் பண்ணோம். எங்கள் கேங்கில் நிறையா பேர் வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரியல. இத்தனைக்கும் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது வந்து அவரவராக இருந்தாலும் மெஜாரிட்டி நான் வந்து பங்கேற்றுக்கிறேன். ஆனால் இருந்தாலும் ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் தெரியல எனக்கு. ஸோ வந்து அவுட் ஆஃப் வியூஸ் தாண்டி என்னோட டீமில் இருக்க பாபா விலாக்ஸில் இருக்க அத்தனை பேர்த்தையும் நான் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்கடா. ஏன்டா டே எல்லாரும் அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு இது, நீங்களும் இந்த மாதிரி குடும்பமாக சேர்ந்து நண்பர்களாக சேர்ந்து நிறைய இடத்துக்கு இந்த மாதிரி போய் பாருங்கள் நீங்களும். ஏன்னா அமையாத எங்களுக்கெல்லாம் இப்படி போய் நடக்கும்னு யாரும் கனவுல நாங்களை நினச்சி பார்க்கல. 4 மணி நேரம் படத்துக்கு 6 மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அப்படியே வர்றோம். ஆனால் வந்து எந்த விதமான ஒரு லேக் இல்லை. நம்ம மறுபடியும் சொல்லிக்கிறேன், இப்படி ஒரு படங்க. ஹேட்ஸ் ஆஃப்ங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க.
பார்ட் 2க்கு வந்து பயங்கரமாக எனக்கு தெரிஞ்ச எஃபர்ட் போட்டிருக்காங்க ஏன் பாய். அது வந்து அவுட்புட்டாகவே நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. எங்கேயுமே லேக் இல்லை, ஒரு இடத்துல கூட கண் சுமட்டலை. நல்லா இடையில ஃபோனுன்னு எதுவுமே எடுக்கலை. நாங்கள் இந்த விளாக் போடுறதுக்காக அடிக்கடி இந்த மாதிரி வீடியோஸ் அது இதில் கண்டென்ட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருப்போம். பட் எந்த இதுவுமே வந்து படத்தில் லேகே இல்லை, ஒரு செகண்ட் கூட லேக் இல்லை. நம்பி போய் பாருங்கள், நல்லாயிருக்கு. கண்டிப்பாக துரந்தர் பாருங்க. துரந்தர் பாருங்க, கொண்டாட வேண்டிய படங்க இதெல்லாம். நீங்கள் பாலிவுட் அது இதுன்னு பிரிக்காமல் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இந்தியன்ஸாக சேர்ந்து இது நம்ம கொண்டாடணும். நான் அப்படி ஒரு படம் இவ்வளோ சொல்கிறோன்னா அப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் இம்பாக்ட் ஆகிருக்கோன்னு பாருங்க. ஆரி 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 நாங்கள் வந்து ஹிந்திக்காரங்களுக்கு எதிரான கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. எதுக்கு ஏண்டா அவன் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, நான் சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவனே அடிப்போம் அப்படின்னு. சரி ரைட்டு, ஓகே. நல்ல மலையோட எல்லாரும் பார்ப்போம். நெக்ஸ்ட் vlog என்னங்கிறத கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணணும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் அது என்னமே we will see you soon. see you soon, meet you soon, bye.